இந்த காட்டின் எல்லையில் பல வருடங்களாக யாரும் குடியிருக்காத ஒரு மாளிகை இருக்கிறது. அதை பற்றி கிராமவாசிகள் பயத்தோடு மட்டுமே பேசுவார்கள். அந்த வளாகத்தின் நடுவில் யாரும் அணுகாத ஒரு பழைய கிணறு உள்ளது. அங்கே விழுந்த ஒரு மணமகளின் ஆவி இன்னும் தங்கியிருக்கிறதாம். கடுமையான மழை இரவில் தனியாக நடக்கும் பயணி. எளிய உடை, தோளில் சிறிய பை, கனமான மரவாசலை தள்ளி திறந்து மாளிகைக்குள் நுழைவது. வானத்தில் மின்னல் மின்னுவது. பழைய கிணற்றின் மேல் மிதந்து நிற்கும் மர்மமான மஞ்சள் விளக்கு பலமான காற்றிலும் அதன் தீப்பொறி ஆடாதது. வளாகத்தில் அச்சமான ஒளி வீசுவது. உடைந்த சுவர்களில் நீளமான நிழல்கள் படர்வது. பேய்மண மகளின் முகம் நெருங்கிய தோற்றத்தில் வாயை திறந்து மெல்ல கிசுகிசுக்கிறாள். கண்கள் காலியாகவும் உயிரற்றும். ஒரு கையில் விளக்கு ஒளிர, மற்ற கை நீட்டப்பட்டு பார்ப்பவரை அழைக்கிறது. அடுத்த நாள் காலை அமைதியான வளாகம், பாழடைந்த கிணற்றின் கற்கள் ஈரமாக, ஏதோ ஒன்று வெளியேறிய சுவடு போல மாளிகை முழுவதும் சத்தமின்றி நிற்கிறது. பயணியின் சுவடு எதுவும் இல்லை.